எட்சியில் செல் பண்ணுறதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும். எட்சியில் நீங்கள் செல் பண்ணும்போது ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டையே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 2 ஷாப் வச்சிருந்தாலும் உங்கள் திருப்பி அதுக்கடுத்து உங்கள் ஷாப்பை ஓப்பன் பண்ணவே முடியாது. உங்கள் ஐபி அட்ரஸ் தான் பிளாக் பண்ணுவாங்க. உங்கள் ஜிஎஸ்டி அவங்க டீட்டெயில்ஸ் தான் பிளாக் பண்ணுறாலும் உங்களுக்கு எட்சியில் நீங்கள் ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால எட்சியில் இருக்க ரூல்ஸை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் செல் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், அதாவது நீங்களாக ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம். இல்லை நீங்கள் டிசைன் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கணும். நீங்கள் தான் டிசைன் பண்ணியிருக்கணும், வேறு யாரும் டிசைன் பண்ணியிருக்கக்கூடாது. இல்லைனா கேப்சர்ட் பை யூ, எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு 10 பேர் வேலைக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்காங்க, அவங்க ஒரு ப்ராடக்ட்டு செய்கிறாங்க, அந்த வந்து ரெடி பண்ணுற ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட்னா நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஆப்ஷனில் லிஸ்டிங் பண்ணும்போதே யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். அதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும், உங்கள் ஷாப் வந்து பேன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாகவே பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், ரீசேலிங் மாஸ் ப்ரொடியூஸ்டு நான் ஒரிஜினல் ஐட்டம்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராகிபிட்டட். அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் செல் பண்ணவே கூடாது. ஒரு ப்ராடக்ட் நீங்களாக ரெடி பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் மெம்பரை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ண வைக்கிறீங்க, அது வந்து ஹேண்ட்மேடாக தான் இருக்கணும். இல்லை டிசைன் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணிக்கலாம். வேறு ஒரு ஐட்டமை நீங்கள் செல் பண்ணக்கூடாது. ஹேண்ட்மேட் டெஃபினேஷன் அதான், நீங்களாக அல்ட்ரு பண்ணுற ப்ராடக்ட், இல்லை நீங்கள் ஏஐ வச்சு டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்டு, யூ மஸ்ட் எல்லாமே நீங்களாக பண்ணுற ப்ராடக்டாக இருந்தால் இது ஓகே. இன்னொரு வழியிலையும் எட்சி ஷாப் வந்து பேன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 செல்லர், நீங்கள் 10 ஆர்டர் வந்திருக்கு, 10 ஆர்டரில் ஒரு 3 ஆர்டருக்கு மேலே உங்கள் கஸ்டமர் உங்களை நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது எட்சிட்டை பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு இவங்க வந்து கரெக்டாக பண்ணலை, எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் அனுப்புறீங்க, ஒரு வாட்ச் வந்து நீங்கள் இப்போ எட்சிக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. எட்சியில் ஒரு யூஎஸ்க்கு ஒரு பர்சனுக்கு அனுப்பியிருக்கீங்க, அதில் வாட்சில் டிஃபெக்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா நீங்களே ரீப்ளை பண்ணிடுங்க. அந்த கஸ்டமருக்கு ரீப்ளை பண்ணாமல் விட்டாலோ, இல்லைனா கஸ்டமருக்கு ஒழுங்காக ரீப்ளை பண்ணலை, இல்லை அவங்க ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் 3 கம்ப்ளைண்ட் 4 கம்ப்ளைண்ட் மேலே வந்தாலும் 10ல் 3க்கு மேலே போனாலே உங்கள் அக்கௌண்ட் சர்வேலன்ஸில் போயிடும். 3வது மேலே போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டே பேன் ஆயிரும். ஸோ அதை கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டே இதை பண்ணுங்கள். ப்ராகிபிட் ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க. வெப்பன்ஸு, ட்ரக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தங்கிட்ட வாங்கி விற்கிற மாதிரி ஐட்டம்ஸை பண்ணாதீங்க. இதில் இன்னொன்று இருக்குது, நான் சொன்னது கம்யூனிகேஷன் அண்ட் சர்வீஸ். செல்லர் மஸ்ட் பி ரெஸ்பாண்ட் மெசேஜை கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க பைய செல், அதாவது வாங்குறவங்களுக்கு கரெக்டான ரீப்ளை கொடுக்கணும். எந்த ஒரு தப்பான ரீப்ளையும் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து லிஸ்டிங், ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறீங்கன்னா அமேசான் மாதிரி நீங்கள் வேறு சும்மா ஃபோட்டோ எடுக்காமல் அந்த மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட்டை வேற ஒருத்தவங்க ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த ஃபோட்டோ அக்யூரேட்டாக இருக்கணும், எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரிஜினல் ஃபோட்டோவாக இருக்கணும். வேறு ஏதோ ஒரு ஸ்டாக்கான இமேஜஸ் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு செயின் க்ரியேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டீங்க, அதே மாதிரி தான் டிசைன் இருக்கு, அந்த ப்ராடக்ட் போடக்கூடாது. உங்கள் இமேஜை தான் நீங்கள் போடணும், வேறு இமேஜை போடாதீங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஆகும். அதுக்கடுத்து இன்னொன்று காப்பிரைட்டு மெயின் ப்ராப்ளம். காப்பிரைட் எப்படின்னு, எதை காப்பிரைட்னு சொல்லலாம்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு மாடல், ஏதோ ஒரு மாடல், நீங்கள் ஒரு செயின் வச்சுருக்கீங்க, அந்த செயினை இப்போ ChatGPT போட்டு ஒருத்தங்க இப்போ நயன்தாரா மேம் வந்து போட்டு அவங்க போடுற மாதிரி அந்த செயினை போட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் அது காப்பிரைட் தான். ஸோ ஒரு மாடல் நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். ChatGPT வச்சு நீங்களே ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி போட சொல்லுங்கள். இல்லைனா ஃபேஸ் இல்லாமல் ChatGPTயில் க்ரியேட் பண்ணி அதுக்கடுத்து செயினை லிஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணேன், நெட்டில் டவுன்லோட் பண்ணி அந்த இதை எடிட் பண்ணேன் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாலே காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நிறையா இருக்குது. ஆன்லைனில் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நிறைய இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிக்சல்ஸுங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா இது காப்பிரைட் ஃப்ரீ தான். அந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிடணும், இதில் யூஸ் பண்ணியிருக்க மார்க் இமேஜ் வந்து பிக்சல்ஸ்குள்ளே .comல இருந்தால் நாங்கள் டவுன்லோட் பண்ணோம், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, நீங்கள் யாருமே இது யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி காப்பிரைட் ஃப்ரீ இது இமேஜஸ் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் ட்ரேட்மார்க்ஸ்கில் இருக்கணும், நீங்கள் ரெடி பண்ணுற ஐட்டமாக இருக்கணும், வேற ஒரு ஐட்டமாக இருக்கக்கூடாது. யாரோட காப்பிரைட், அதாவது வேற ஒருத்தங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து போட்டாலும் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்ததுன்னா கன்ஃபார்ம் எட்சியை பேன் பண்ணுவாங்க. அவங்க அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்க. பேன் பண்ணிட்டா உங்களால் எட்சி அக்கௌண்ட் யூஸ் பண்ணவே முடியாது, எட்சியில் நீங்கள் அதை செல்லே பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக யோசிச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் எட்சி அக்கௌண்ட்டே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கடுத்து இதில் நம்ம ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி, LUT, ஐஇசி கோட் மொத்தமாக சேர்த்து 2300 ரூபா. ஐஇசியும் LUTயும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துருவோம். சப்போஸ் அது வேணாலும் 800 ரூபாய்க்கு நம்ம